இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். இன்றும் கணிதம் தரம் 3 பெருக்கல் தொடர்பான விடயங்களுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். ஈரிலக்கத்திற்கு மேற்படாத ஓர் எண்ணை கொண்டு செல்லலின்றி 2 5 பெருக்கும் பிரசினங்களை தீர்ப்பது தொடர்பாக கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அதாவது பிள்ளைகளே, பெருக்கப்படும் எண்ணினை பெருக்கும் எண்ணால் நேரடியாகவே நாங்கள் பெருக்கி விடையினை காண்பது தொடர்பாகவும் பிரசினங்களை தீர்ப்பது தொடர்பாகவும் இன்று நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அடுத்ததாக பாடத்துடன் தொடர்புடைய சொற்களஞ்சியம். ஒவ்வொரு பாடத்திலும் நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டிய சொற்களை அறிந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறே இன்றைய பாடத்தில், அதாவது பெருக்கல் பாடத்தில் நாங்கள் பயன்படுத்துகின்ற சொற்களை உங்களிடம் காண்பிக்கின்றேன். 2 குவியல்கள், 5 குவியல்கள், 2 பெருக்கல், 5 பெருக்கல், 2 பெருக்கல் வாய்ப்பாடு மற்றும் 5 பெருக்கல் வாய்ப்பாடு. இவ்வாறான சொற்பிரயோகங்களை உங்களுடைய பாடத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக, குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் பொருட்கள் தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை 5 குவியல்களாக அல்லது 2 குவியல்களாக பிரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நீங்கள் குவியலில் ஏற்றபடி அதனை செய்து கொள்வீர்கள். பெருக்கல் செயற்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்தும் போது எங்களுக்கு செய்ய வேண்டிய விடைகள் திருத்தமானதாக அமைந்து விடுகின்றது. அத்துடன் தெளிவான முறையில் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறே நாங்கள் உபகரணங்களை பயன்படுத்தி செய்யும்போது உங்களுக்கு கற்க வேண்டிய விடயங்கள் இலகுவாக மனதில் பதிந்து விடுகின்றன. நான் உங்களுக்காக எண்ணிகளை காண்பிக்கின்றேன். எண்ணிகளை பயன்படுத்தி நாங்கள் பெருக்கற் செயற்பாட்டை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும் விதம் இலகுவாக அமைந்து விடுகின்றது. அடுத்ததாக அட்டைகள். எண் அட்டைகளை பயன்படுத்தியும் நீங்கள் பெருக்கற் செயற்பாடுகளை செய்யும்போது உங்களுக்கு இலகுவாக கற்றுக்கொள்ள முடிகின்றது. அத்துடன் டொமினோ அட்டை தொடர்பாகவும் நான் காண்பிக்கின்றேன். விளையாட்டு மூலமாக உங்களுடைய கற்றற் செயற்பாடுகளை இலகுவாக்க முடியும். அடுத்ததாக 2 பெருக்கம். 2 பெருக்கம் என்பதிலிருந்து என்ன விளங்குகின்றது என்றால் 2 2 அதிகரித்து கொண்டு செல்கின்றது. 2 தரம் 2, 3 தரம் 2 என்ற வகையிலே அதிகரித்து கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், இது 2, 1 தரம் 2. அடுத்ததை அவதானியுங்கள். 2 2 எண்ணிகள் போடப்பட்டு இருக்கின்றன. ஆகவே 2 தரம் 2, ஆகவே 4. அதேபோல் 3 தடவைகளில் காட்டப்பட்டிருக்கின்றன. 1 2 3, 3 தரம் 2 எண்ணிகள் காட்டப்பட்டிருக்கின்றன. ஆகவே 3 தரம் 2 6. அதேபோல் 4 தடவைகளில் 2 2 எண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே 4 தரம் 2 8. இப்பொழுது பாருங்கள், 2 பெருக்கம் 2 2 அதிகரித்து கொண்டு செல்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்த விடயத்தை பாருங்கள். 2 பெருக்கல் வாய்ப்பாட்டை அறிந்து கொள்வோம். முதலாவது பாருங்கள், 1 தரம் 2. இது 1 தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. 1 தரம் 2, அதற்குள்ளே 2 பொருட்கள் இருக்கின்றன. அடுத்து 2 தரம் 2. பாருங்கள், 2 தடவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. 2 2 பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே 2 பெருக்கல் 2 4. அடுத்ததை பாருங்கள், 3 தரம் 2. 3 தரம் 2 6, அல்லது 3 தடவைகள் 2 2 2 நாங்கள் கூட்டிக் கொள்வோம். அடுத்து 4 தரம் 2. 4 தரம் 2 8. அடுத்து
5 தரம் 2 ஒரு தரம், இரண்டாவது தரம் 3, 4, 5 5 தரம் 2 2ஆக வைக்கப்பட்டு 10 கிடைக்கின்றது. பாருங்கள் பிள்ளைகள், இப்பொழுது 2 2 2 என்று ஒரு 5 தடவைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இதுபோல் 10 15 தடவைகள் வரும்போது நீங்கள் 2 2ஆக கூட்டிக் கொண்டிருக்க முடியாது. அதற்காக கூட்டலின் ஒரு சுருக்கமான வடிவம்தான் பெருக்கல். ஆகவே நாங்கள் இலகுவாக 5 தரம் 2 என்று போட்டு விடையை 10 என்று இலகுவாக கணித்து கொள்ள முடிந்தது. அடுத்ததை அவதானியுங்கள். 2இன் பெருக்கத்தை உங்களுக்கு இலகுவாக காண்பிக்கின்றேன். உங்களுடைய கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலில் கைகளை மூடியபடி எண்ணிக்கொள்ளுங்கள். 2 2 தரம் 2 ஆகவே 4, அடுத்தது 6, 8, 10 ஆகவே 5 தரம் 2 10. அங்கால் 2 6 12 14 16 18 20 ஆகவே உங்களுடைய 10 விரல்களை எடுத்துக்கொண்டால் 2 2ஆக நாங்கள் கூறும்போது 2 முதல்ல கைகளை மூடிக்கொள்ளுங்கள். 2 4 6 8 10 12 14 16 18 20 ஆகவே உங்களுடைய 10 விரல்களையும் 2இன் பெருக்கமாக எடுத்து 20 வரை எண்ணி இருக்கின்றீர்கள். ஒருவருக்கு 2 பந்துகள் வீதம் 6 நண்பர்களுக்கு தேவையான பந்துகள் எத்தனை? ஒருவருக்கு 2 பந்துகள் வீதம். பாருங்கள் பிள்ளைகள், 2 2ஆக நாங்கள் கொடுக்க போகின்றோம். 6 நண்பர்களுக்கு எத்தனை பந்துகள் தேவை? முதலாவது நபருக்கு 2 பந்து, அடுத்த நபருக்கு 2 பந்து, அடுத்தவருக்கு 2, இவ்வாறாக 6 நண்பர்களுக்கும் 2 2ஆக நாங்கள் பந்துகளை கொடுக்க வேண்டும். ஆகவே 6 தரம் 2 ஒரு நபருக்கு 2 தானே. ஆகவே 6 தரம் 2 6 தரம் 2 எத்தனை? 12. ஆகவே 6 நண்பர்களுக்கு தேவையான பந்துகள் 12. அடுத்த விடயத்தை பாருங்கள். ஒரு தடவையில் 2 குடைகள் வீதம் 10 தடவைகளில் எத்தனை குடைகள் வைக்க முடியும்? ஒரு தடவையில் 2 குடைகள். முதலாவது தடவை 2 குடைகள், இரண்டாவது தடவை 2 குடைகள், மூன்றாவது தடவையாகவும் 2, நான்காவது தடவை, ஐந்தாவது தடவை, இவ்வாறாக ஒவ்வொரு தடவைகளிலும் 2 2 குடைகளாக நாங்கள் 10 தடவைகளில் 2 குடைகளை வைக்கப் போகின்றோம். ஆகவே 10 தரம் 2. ஏன் 10 தடவைகள் 2 2 குடைகளாக வைக்க வேண்டும் என்பதால் 10 தரம் 2. ஆகவே எத்தனை குடைகள் வைக்க முடியும்? 20 குடைகள் வைக்க முடியும். இப்பொழுது அடுத்த விடயத்தை பாருங்கள். இது உங்களுக்கான வினா. விடை காண்போம். முதலாவது வினா பாருங்கள். 6 தரம் 2 எத்தனை? 12. 33 தரம் 2 இதை நீங்கள் 2 2 2 என்று கூட்ட முடியுமா? நேரம் போகும் என்ன? ஆகவே 32ஐ 2ஆல் பெருக்க போகின்றோம். ஆகவே 66. 44 தர 2 44 தரம் 2 ஆகவே 88. 13 தரம் 2 ஆகவே 26. இவ்வாறாக நேரடியாக நீங்கள் பெருக்கலை செய்திருப்பீர்கள். இப்பொழுது இதனை அவதானியுங்கள். 13 தரம் 2 நாங்கள் 13ஐ 2ஆல் பெருக்க போகின்றோம். முதலில் பெருக்குங்கள். பெருக்கப்பட வேண்டிய எண் 13, பெருக்கும் எண் 2, பெருக்கும் இலக்கம் 2. ஆகவே பெருக்கிக் கொள்ளுங்கள். 2 தரம் 3 6, ஈர் 1 2. 34ஐ 2ஆல் பெருக்குவோம். ஈர் 4 8, 4 தரம் 2
8, ஈர் 3 6, ஈர் 0 0. பூஜ்ஜியத்தினை எந்த இலக்கத்தினால் பெருக்கினாலும் விடை 0. ஆகவே பூஜ்ஜியத்தினை 2ஆல் பெருக்கும்போது விடை 0, 2ஐ 2னால் பெருக்கும்போது 4. அதேபோல் 2ஐ 3னால் பெருக்கும்போது 6, 2ஐ 4னால் பெருக்கும்போது 8. ஆகவே உங்களுக்கு இலகுவான முறையில் பெருக்கல் செயற்பாட்டை செய்து கொள்ள முடிந்திருக்கும். இப்பொழுது அடுத்த விடயத்திற்குள் செல்வோம். ஒருவருக்கு கொடுப்பதற்கு 2 பழங்கள் வீதம் 32 பேருக்கு கொடுப்பதற்கு எத்தனை பழங்கள் வாங்க வேண்டும்? ஒருவருக்கு கொடுப்பதற்கு 2 பழங்கள் வீதமாக 32 பேருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அதற்கு எத்தனை பழங்களை வாங்க வேண்டும்? என்ன செய்ய போகின்றோம்? பெருக்கற் செயற்பாட்டை மேற்கொள்ள போகின்றோம். சாதாரணமாகவே நேரடியாக நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். 2ஐ பெருக்கி விடுவோம். 2 தரம் 2 4, 3ஐ 2னால் பெருக்கினால் 6. ஆகவே 32 பேருக்கு கொடுக்க தேவையான பழங்கள் 64. ஏன்? ஒருவருக்கு 2 பழங்கள் வீதம் கொடுக்க போகின்றோம் என்ன? ஆகவே 32 பேருக்கும் 64 பழங்கள் தேவையாக இருக்கின்றது. அடுத்ததை அவதானியுங்கள். ஒரு துவிச்சக்கர வண்டியில் 2 சில்லுகள் வீதம் 52 துவிச்சக்கர வண்டிகளில் எத்தனை சில்லுகள் உள்ளன? ஒரு துவிச்சக்கர வண்டியில் 2 சில்லுகள் வீதம் 52 துவிச்சக்கர வண்டிகளில். பாருங்கள், முதலாவது வாக்கியத்தில் தந்திருக்கின்றேன். ஒரு துவிச்சக்கர வண்டியில் உள்ள சில்லுகள் 2. அடுத்ததாக எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது 52 துவிச்சக்கர வண்டியில் உள்ள சில்லுகள். ஆகவே இப்பொழுது பாருங்கள், 52 துவிச்சக்கர வண்டிகளில் 2 சில்லுகளாக எத்தனை சில்லுகள் காணப்படுகின்றன? நேரடியாக பெருக்கிக் கொள்ளுங்கள். ஈர் 2 4, ஈர் 5 10. ஆகவே 104 சில்லுகள். அடுத்த விடயத்தினை அவதானியுங்கள். இடைவெளியில் வரவேண்டிய எண்ணை கண்டறிவோம். இடைவெளி தந்திருக்கின்றது. வெளியாலே பெருக்கப்பட வேண்டிய எண் 13, 14, 11, 10. இதனை பெருக்கும் எண் 2னால் நாங்கள் பெருக்க போகின்றோம். முதலாவதாக 13ஐ நாங்கள் 2னால் பெருக்குவோம். ஆகவே நேரடியாக பெருக்கிக் கொள்ளுங்கள். 3 தரம் 2 6, 2 தர 1 2. ஆகவே 13ஐ 2னால் பெருக்கும்போது 26 விடையாக கிடைக்கின்றது. 26ஐ நான் அந்த இடைவெளியில் போட்டிருக்கின்றேன். அடுத்த எண் 14. 14 என்ற எண்ணினை 2னால் பெருக்கப் போகின்றோம். 14ஐ 2னால் பெருக்கும்போது 28 விடையாக கிடைக்கின்றது. ஆகவே நான் அந்த இடைவெளியில் 28 என்ற எண்ணை போட்டுவிட்டேன். அடுத்ததாக 11 என்ற எண்ணினை நான் பெருக்கப் போகின்றேன். 2ஆல் பெருக்கப் போகின்றேன். 22. அதேபோல் 10 என்ற எண்ணையும் 2னால் பெருக்கப் போகின்றேன். 10 தரம் 2 20. ஆகவே இப்பொழுது உங்களுக்கு 2னால் பெருக்குதல் தொடர்பான விடயங்களை அறியக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அடுத்ததாக 5இன் பெருக்கம் தொடர்பாக பார்க்க போகின்றோம். 2இன் பெருக்கங்களை பார்த்துவிட்டோம். 2 2ஆக அதிகரித்து கொண்டு செல்வது தொடர்பாக உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். இதேபோல் 5இன் பெருக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றீர்கள். 2 2ஆல் எப்படி அதிகரிக்கின்றதோ அதேபோல் இது 5 5ஆக அதிகரிக்க போகின்றது. அவதானிங்கள், 5இன் பெருக்கல் வாய்ப்பாட்டை அறிந்து கொள்வோம். பாருங்கள், ஒரு தரம் 5, ஒரு தரம் காட்டியிருக்கின்றேன். ஒரு தரம் 5, ஆகவே 5. 2 தரம் 5, 5ம் 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 எத்தனை? 10. அதனை 2 தரம் 5. அடுத்தது 3 தரம் 5. பாருங்கள், 3 தரம் வைக்கப்பட்டிருக்கின்றது. 5 5 5 5 5ஆக 3 தரம் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே 15. அதேபோல் 4 தரம் 5, 4 தர 5, 4ஐ 5ஆல் பெருக்கப் போகின்றோம். 20. இறுதியாக 5 தரம் 5, 5 தரம் 5 25. இப்பொழுது பாருங்கள், 5 5ஆக நாங்கள் பெருக்கிவிட்டோம். இதுதான் 5இன் பெருக்கம்.
முதலில் 5, இரண்டாவது 5, 5 5 10, அடுத்தது 5 15, இவ்வாறாக 5 5ஆக அதிகரித்து கொண்டு செல்கின்றது. இவ்வாறு கணக்கு தொகை தரும்போது அதிக தொகைகள் வரும்போது நீங்கள் கூட்டிக் கொண்டு இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு பெருக்கல் வடிவத்தில் இலகுவாக்க அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது அவதானியங்கள், விடையை கண்டறிவோம். பாருங்கள், 5 5ஆக காட்டப்பட்டிருக்கின்றது சிறிய பந்துகள். முதலாவது தொகுதியில் 5 சிறிய பந்துகள், இரண்டாவது தொகுதியிலும் அதேபோல் 5 சிறிய பந்துகள். 5 5ஆக சிறிய பந்துகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே 2 தரம் 5, இது முதல் தரம் 5, இது இரண்டாவது தரம் 5. ஆகவே 2 தரம் 5 10. அடுத்தது இரண்டாவதை அவதானியங்கள், 5 5 5, 3 தடவைகளில் 5 5ஆக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே 3 தரம் 5 எத்தனை? 15. அதேபோல் 4 தரம் 5கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது தரம் 5, இரண்டாவது தரம் 5, மூன்றாவது தரம் 5, நான்காவது தரம் 5. ஆகவே 4 தரம் 5 5 சிறிய பந்துகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே 4 தரம் 5 20. இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் 5 5ஆக எவ்வாறு அதிகரித்து கொண்டு செல்கின்றது. இதுதான் 5இன் பெருக்கம். அடுத்த விடயத்தினை அவதானியுங்கள். ஒரு மாணவனுக்கு 5 கோப்பிகள் வீதம் 10 மாணவர்களுக்கு எத்தனை கோப்பிகள் தேவை? ஒருவருக்கு 5 கோப்பி. ஒருவரை தந்திருக்கிறோம் 5 கோப்பி அவருக்கு தேவை என்று சொன்னால் 10 மாணவர்களுக்கு எத்தனை கோப்பிகள் தேவை? பாருங்கள், இது ஒருவருக்கு, இது ஒருவருக்கு, இவ்வாறாக ஒவ்வொருவருக்கும் நாங்கள் 5 5 கோப்பிகளை கொடுத்தால் 10 மாணவர்களுக்கு எத்தனை கோப்பிகள் தேவை? உங்களுக்கு இலகுவான முறையில் இதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஏற்கனவே நான் 5 5ஆக எண்ணி காட்டிவிட்டேன். 5 10 15 20 25 30 35 40 45 50 இவ்வாறாக எண்ணிக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு இலகுவான முறையில் நேரடியாக பெருக்கற் செயற்பாட்டை மேற்கொள்ளுங்கள். ஏன் 10 மாணவர்களுக்கு 5 கோப்பிப்படி எத்தனை கோப்பிகள் தேவை? ஆகவே 10னை நான் 5னால் பெருக்கும் போது எனக்கு விடையாக 50 கிடைக்கின்றது. இதைத்தான் நான் முதல் உங்களுக்கு 5 5ஆக கூட்டி காட்டினேன். இப்பொழுது பாருங்கள், அப்போ எத்தனை கோப்பிகள் தேவை? 50 கோப்பிகள். அடுத்த விடயம், ஒரு வகுப்பிற்கு 5 பெட்டிகள் வீதம் 11 வகுப்புகளுக்கு எத்தனை பெட்டிகள் தேவை? ஒரு வகுப்பிற்கு 5 பெட்டிகள். ஆகவே 11 வகுப்புகளுக்கு எத்தனை என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், நேரடியாகவே நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். 5 10 15 இவ்வாறாக எண்ணிக்கொண்டு செல்லும் போது 11வது தடவையில் எங்களுக்கு 55 கிடைக்கும். நீங்கள் எண்ணி பாருங்கள். அதனை இலகு வழியில் நாங்கள் செய்வதற்கு 11ஐ 5னால் பெருக்கப் போகின்றோம். ஆகவே பெருக்கும்போது விடையாக எங்களுக்கு 55 பெட்டிகள் கிடைக்கின்றன. ஒரு வகுப்பிற்கு 5 பெட்டிகள் என்று சொன்னால் 11 வகுப்புகளுக்கு 55 பெட்டிகள். 11 தரம் 5. இப்பொழுது அடுத்த விடயத்தை அவதானியுங்கள். ஒரு பெட்டியில் 5 ஆப்பிள் பழங்கள் உள்ளன எனின் 81 பெட்டியில் உள்ள ஆப்பிள் பழங்களின் எண்ணிக்கை யாது? ஒரு பெட்டியில் 5. ஆகவே 81 பெட்டியில். நேரடியாக எழுதிக் கொள்ளுங்கள். 81ஐ 5னால் பெருக்கப் போகின்றேன். ஆகவே நேரடியாக பெருக்கிக் கொள்ளுங்கள். 5 தரம் 8 40. ஆகவே 405 ஆப்பிள் பழங்கள். இப்பொழுது அடுத்த வினா, ஒரு வரிசையில் 5 கத்தரி செடிகள் உள்ளன. அவ்வாறான 50 வரிசைகளில் உள்ள கத்தரி செடிகளின் எண்ணிக்கை யாது? ஒரு வரிசையில் 5 கத்தரி செடிகள். ஆகவே 50 வரிசைகளில் கேட்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான கேள்விக்கு நீங்கள் 5 5 5 என்று கூட்டிக் கொண்டிருக்க முடியுமா? இல்லை. அதற்கான இலகு வழிதான் இந்த பெருக்கல்.
50 வரிசைகளில் ஒரு வரிசையில் 5 கத்திரி செடிகள் போல 50 வரிசைகளில் எத்தனை கத்திரி செடிகள்? 250 கத்தரி செடிகள். பூஜ்ஜியத்தினை எந்த எண்ணினால் பெருக்கும் போதும் விடை 0. அதை ஞாபகப்படுத்துங்கள். ஆகவே பெருக்க போகின்றோம். 50ஐ 5 பெருக்க போகின்றோம். 250 கத்தரி செடிகள். இப்பொழுது அடுத்த வினாவை அவதானியுங்கள். ஒரு பெட்டியில் 5 பென்சில்கள் வைக்க முடியும் எனின் 70 பெட்டிகளில் வைக்கக்கூடிய பென்சில்கள் எத்தனை? இந்த பிரச்சனத்தை நாங்கள் தீர்க்கும் போது முதலாவது தந்திருக்கின்ற உங்களுக்கு ஒரு பெட்டியில் வைக்கக்கூடிய பென்சில்கள் எத்தனை? 5. ஆகவே உங்களுக்கு கேட்கப்பட்டது 70 பெட்டிகளில் வைக்கக்கூடிய பென்சில்கள் எத்தனை? ஆகவே நாங்கள் நேரடியாக பெருக்க போகின்றோம். பெருக்கப்பட வேண்டிய எண் 70, பெருக்க வேண்டிய இலக்கம் 5. 70ஐ நான் 5 பெருக்கும் போது விடை 350. ஆகவே ஒரு பெட்டியில் 5 பென்சில்களை வைக்க முடியுமெனில் 70 பெட்டிகளில் 350 பென்சில்களை வைக்க முடியும். இப்பொழுது அடுத்த வினா. இது உங்களுக்கானது. பொருத்தமான எண்களை இணைப்போம். பாருங்கள், இங்கே 44 தரம் 2, 7 தரம் 5, 34 தரம் 2, 11 தரம் 5 இவ்வாறான வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதற்குரிய விடைகள் எதிரே தரப்பட்டிருக்கின்றன. இவற்றை பொருத்தமாக நாங்கள் இணைக்கப் போகின்றோம். 44 தரம் 2 2 கூட்ட முடியுமா? இல்லை. பெருக்க போகின்றோம். 44 தரம் 2 88. அடுத்து 7 தரம் 5 எத்தனை? 35. 34 தரம் 2 எத்தனை? 68. இறுதி வினா 11 தரம் 5. 11 தரம் 5 எத்தனை? 55. இப்பொழுது சரியான முறையில் நீங்கள் பெருக்க செயற்பாட்டை செய்து விடையை கண்டு இணைத்திருப்பீர்கள். இப்பொழுது அடுத்த விடயத்திற்குள் செல்வோம். பாருங்கள், இதுவும் உங்களுக்கான ஒரு செயற்பாடு. முதலில் ஒன்றுகளை பெருக்கிக் கொள்வோம். பூஜ்ஜியத்தினை எந்த இலக்கத்தினால் பெருக்கும் போதும் விடை 0. அடுத்து 2 தரம் 5 10. ஆகவே 20ஐ 5 பெருக்கும் போது விடை 100. அடுத்து இரண்டாவது வினா. 3ஐ 2 பெருக்கும் போது, அதாவது 3 தரம் 2 நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், பெருக்கும் போது 6. 2ஐ 4 பெருக்கும் போது 8. ஆகவே 43 என்ற எண்ணினை 2 என்ற இலக்கத்தினால் பெருக்கும் போது 86 என்ற விடை கிடைக்கின்றது. இப்பொழுது அடுத்த விடயம். இங்கே வட்டத்தில் சில எண்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த எண்களை நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம். முதலில் எண்களை அவதானியுங்கள். அந்த எண்கள் எவ்வாறான எண்களாக இருக்கின்றன? 20, 50, 30, 15. இந்த எண்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிகின்றது இது 5னுடைய பெருக்கங்களாக இருக்க வேண்டும் என்பது. ஆகவே இவற்றை நாங்கள் ஒழுங்குபடுத்த போகின்றோம். எப்படி? 5இன் பெருக்கங்களாக நாங்கள் ஒழுங்குபடுத்த போகின்றோம். ஆகவே முதலாவது வர வேண்டிய இலக்கம் 5. ஏன்? சிறிய இலக்கம். அடுத்ததாக 10. அடுத்தது 15, 20, 25, 30, 35, 40, 45, 50 இவ்வாறாக நாங்கள் எண்களை ஒழுங்குபடுத்திவிட்டோம். இப்பொழுது பாருங்கள், 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. ஆகவே 5இன் பெருக்கங்களாக இந்த எண்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தி விட்டோம். அடுத்ததாக இது சிறிய பயிற்சி. இப்பொழுது பாருங்கள், 5 தரம் 2. 5 தரம் 2 எத்தனை? 10. அடுத்து 7 தரம் 5. 7 தரம் 5 எத்தனை? 35. மூன்றாவதை அவதானியுங்கள். 18 என்ற விடை வர வேண்டும். 2 இலக்கங்கள் பெருக்கப்பட வேண்டும். ஆகவே பெருக்கப்பட வேண்டிய இலக்கங்களை பாருங்கள். 9, 2. 9 தரம் 2 எத்தனை? 18. அடுத்து நான்காவதை அவதானியுங்கள். 9ஐ நாங்கள்
ஒரு இலக்கத்துடன் பெருக்க வேண்டும். பெருக்கும் போது விடை 45 கிடைக்கின்றது. ஆகவே அதில் வர வேண்டிய இலக்கம் 5. 9 தரம் 5 எத்தனை? 45. ஆகவே 9 தரம் 5 45 சரியாக அமைகின்றது. இப்பொழுது விடையின் ஒழுங்கில் வரிசைப்படுத்துவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டொமினோ அட்டை மூலமாக விளையாட்டு முறையில் நாங்கள் அட்டைகளை ஒழுங்குபடுத்த போகின்றோம். பாருங்கள், இங்கே சில எண் அட்டைகள் தரப்பட்டிருக்கின்றன. உன்னிப்பாக அவதானியுங்கள். சிவப்பு நிறத்தினால் காட்டப்பட்டிருக்கின்ற எண்கள் விடைகள், கருப்பு நிறத்தினால் காட்டப்பட்டிருக்கின்ற இலக்கங்கள் எல்லாம் வினாக்களுக்கு வருகின்றது. அந்த கருப்பு நிறத்தினால் காட்டப்படுகின்ற எண்களை நாங்கள் பெருக்கும்போது விடையை சிவப்பு நிறத்தில் கண்டுபிடிக்க போகிறோம். அதற்கு பொருத்தமான வகையில் நாங்கள் அந்த அட்டைகளை ஒழுங்குபடுத்த போகின்றோம். ஆகவே முதலாவது தரப்பட்டிருக்கின்றது 16 விடை வந்திருக்கின்றது. அது இருக்கட்டும். பக்கத்திலே பாருங்கள், 4 தரம் 2. 4 தரம் 2 என்பதை நாங்கள் பெருக்கும்போது என்ன விடை வரும்? 8. ஆகவே ஏனைய அட்டைகளுக்குள் 8 என்ற இலக்கம் எங்கே இருக்கின்றது? இங்கே இருக்கின்றது. ஆகவே அடுத்ததாக இந்த அட்டை வர வேண்டும். அங்கே பாருங்கள், அதிலும் பக்கத்தில் ஒரு வினா தரப்பட்டிருக்கின்றது 9 தரம் 2. ஆகவே 9 தரம் 2 வர வேண்டிய எண் எது? 18. அது அங்கே இருக்கின்றது. ஆகவே 18 அங்கே இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த இரண்டையும் நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம். பாருங்கள், 4 தரம் 2 8, 9 தரம் 2 18. இப்பொழுது இது சரியாக இருக்கின்றது. அங்காலே பாருங்கள், 1 பெருக்க போகின்றோம் 2னால். 1ஐ 2னால் பெருக்கும் போது என்ன விடை? 2. ஆகவே 2 விடையுள்ள அட்டை எங்கே இருக்கின்றது? 2 என்ற விடை சிவப்பு நிறத்தினால் இங்கே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதனை இணைக்க போகின்றோம். அடுத்ததாக அங்கே பாருங்கள், 2 விடையாக இருக்கின்றது. அருகிலே 5 தரம் 2. 5 தரம் 2 எத்தனை? 10. ஆகவே 10 விடையாக உள்ள அட்டை எங்கே இருக்கின்றது? கீழே இருக்கின்றது. சரி, அடுத்ததாக அதிலே பாருங்கள், 10 விடையாக வந்த அட்டையிலே கேட்கப்பட்டிருக்கின்றது 7 தரம் 2. 7 தரம் 2 எத்தனை? 14. ஆகவே 14 என்ற அட்டை எங்கே இருக்கின்றது? விடையுள்ள அட்டை அங்கே இருக்கின்றது பாருங்கள். ஆகவே அந்த அட்டையை நான் அதற்கு பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கப் போகின்றேன். இப்பொழுது பாருங்கள், 7 தரம் 2 14. இப்பொழுது இந்த வினாவில் 6 தரம் 2. 6 தரம் 2 எத்தனை? 12. இங்கே இருக்கின்றது 12. 12ஐ நான் எங்கே கொண்டு வர போகின்றேன்? பக்கத்திலே கொண்டு வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு எண் அட்டை இருக்கின்றது பாருங்கள். இதிலே கேட்கப்பட்டிருப்பது 10 தரம் 2. 10 தரம் 2 எத்தனை? 20. ஆகவே இந்த அட்டையை நான் இங்கே கொண்டு வருகின்றேன். இப்பொழுது பாருங்கள், ஒரு ஒழுங்கமைப்பில் இந்த அட்டைகளை நான் அடுக்கி வைத்திருக்கின்றேன். 4 தரம் 2 வருகின்ற விட இங்கு 8. 9 தரம் 2 18. 1 2னால் பெருக்கும் போது 2. 5ஐ 2னால் பெருக்கும் போது 10. 7 தரம் 2 14. 6 தரம் 2 12. 10 தரம் 2 20. மீண்டும் 8 தரம் 2 16. ஆகவே நான் ஒழுங்குபடுத்திய அமைப்பு சரியாக இருக்கின்றது. இவ்வாறு நீங்களும் அதனை ஒழுங்குபடுத்துங்கள். இவ்வாறான விளையாட்டுகளின் மூலமாக நீங்கள் பெருக்கற் செயற்பாட்டினை இலகுவான முறையில் கற்றுக்கொள்ளுங்கள். ஈரிலக்கத்திற்கு மேற்படாத ஓர் எண்ணை கொண்டு செல்லலின்றி 2னால் பெருக்கும் பிரசனங்களை தீர்ப்பது தொடர்பாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதேபோல் கொண்டு செல்லலின்றி 5னால் பெருக்கும் பிரசனங்கள் தொடர்பாகவும் இன்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதுவரை கற்ற விடயங்களோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.